பாதையில் வீசும் பிரகாசத்தில் தீவிரம் நடப்பதே எனதாத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறதான ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கம், ஒரு லக்கு உடையவனாக அவன் ஓடுகிறான். அந்த லக்கை நோக்கி சரிவர ஓடி முடிப்பதிலே அவனுடைய நிறைவான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது. நாட்கள் நாம் வீட்டிலிருந்து வெளியில இறங்குகிறதான போது வாசற் கதவை திறந்து கொண்டு வெளியில காலடி எடுத்து வைக்கிறதான ஒவ்வொருவருக்கும் நாம் எங்கே போகிறோம் என்கிறதான ஒரு நோக்கம் உண்டு, ஒரு தீர்மானம் காணப்படுகிறது. அப்படியானால் சிறிய சிறிய பிரயாணங்களுக்கும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை பாதைக்கு ஒரு நோக்கம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி? உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் என்ன, ஒரு லட்சியம் என்ன என்று சொல்லி சாதாரணமாக ஒருவரிடம் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளானாலும் சரி அல்லது வளர்ந்து வருகிறவர்களானாலும் சரி, அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஒரு மருத்துவராக நான் மாற வேண்டும், அல்லது நான் ஒரு என்ஜினியராக மாற வேண்டும், நான் கத்திருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும், அல்லது நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க வேண்டும் என்று பலவிதமான பதில்களை அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் தாயின் கற்பத்தில் நம்மை உருவாக்கி இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் தந்ததான மீட்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் சித்தப்படியே அவர் நம்மீது வைத்திருக்கிறதான அந்த நோக்கத்தை நோக்கி நம் நாட்களில் ஓடுகிறவர்களாய் காணப்படுவோமானால் அதுதான் வெற்றியான சந்தோஷமான ஒரு வாழ்வாக நிச்சயமாக அமையும். இங்கே அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்க விரும்புகிறதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றதான ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புவதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அதற்காக அவரை எடுத்ததான விலைக்கிரயம் மிகவும் பெரிது. தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் மனத்தாழ்மை உள்ளவராய், வாழ்க்கையில கண்ணீரும் கஷ்டத்தின் பாதையிலே யூதர்களுடைய தீமையான யோசனையால் வந்த பலவிதமான சோதனைகள், பலவிதமான கட்டுகள், பலவிதமான உபத்திரவங்கள், தன் வாழ்க்கையிலே உயிருக்கு ஆபத்துக்கள், பலவிதமான கசையடிகள், கப்பர் சேதங்கள், கல்லால் எரியுண்டது, காவலில் வைக்கப்பட்டார். இப்படி பலவிதமான சோதனை வழியாய் அவர் கடந்து செல்ல வேண்டி நேரிட்டது. இத்தனைக்கும் மத்தியிலும் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருந்த நோக்கத்தை நன்றாக அறிந்தவராக, அதற்கு மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை இங்கு நாம் நன்றாக அறிய முடிகிறது. அதனால்தான் அவர் கடைசியாக சொல்லுகிறார், நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று மிகவும் தைரியமாக அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்மில் தேவன் கொண்டிருக்கிற நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்வினுடைய ஓட்டத்தில் தேவனுடைய சித்தமும் நம்முடைய வாழ்வுக்கான அவரது நோக்கமும் நாட்களை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அப்படி இல்லாவிட்டால் இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதான பொருளும் அந்தஸ்தும் பணமும் அழகும் பெருமையும் சரீர இச்சைகள் இவைகளுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு அந்த பாதையில நாட்களை ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அழிந்து போகிறதான காரியங்களை குறித்துதான நம்முடைய ஓட்டம் நிச்சயமாகவே நமக்கு சந்தோஷத்தை ஒரு நாள் தரப்போவதில்லை. அது அழிவை நோக்கிதான் நம்மை கொண்டு போய்விடும். அது நம்மை தேவனை விட்டு நிரந்தரமாக பிரித்து விடும். ஆகையால் தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த காலை பொழுதுல அவருடைய திருப்பாதத்தில் நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொண்டிருக்கிற சித்தத்தை அறிந்தவர்களாக அந்த லக்கை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு லட்சியமாக கொண்டு நாம் ஓடுகிறவர்களாய் காணப்பட்டோமானால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல
நல்ல ஓட்டத்தை ஓடுகிறவர்களாக, விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாட்கள் நிச்சயமாக நாம் மாற்றப்படுவோம். அவர் சொல்லுகிறார், என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே விரும்புகிறேன் என்று சொல்லி, நமக்கு எப்படிப்பட்ட ஒரு லட்சியம் வேண்டும், ஒரு நம்பிக்கை வேண்டும், ஒரு விருப்பம் வேண்டும். இதை இந்த காலை பொழுதில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம், ஜெபிக்கலாம். நேசிக்கின்றதான அன்பின் நல்ல தகுப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளைக்காய் நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் என்னவென்பதை முதலாவது அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுது நீர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துவீராக. அதை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக அந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் யாவருக்கும் கிருபைகளை கொடுத்து நீங்கள் வழி நடத்துங்க ராஜா. அதுதான்ப்பா சந்தோஷம், அதான் ஒரு மகிழ்ச்சி. அந்த பாதையில் கடந்து செல்வதற்கு யாவருக்கும் கிருபை கொடுத்து தகப்பனை நீங்கள் வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவ ஆட்டுக்குட்டி பின்னே போக துணிந்தே, நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் எனும் குன்று கண்டு நான் அஞ்சிடே, நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். ஓட்டம் தொடங்கின பேரதிகம், நிற்பருடன் போனார் மெத்தமெதுவா. கூட்டம் புதிதென்று சிலர் கூடினார், நாட்கள் போனதால் பல வாட்டம் அடைந்தார். நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னலேனும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன், நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே